ஏசையா உம்மை தாரே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம் திரு சித்தம் என் அன்றாட நான் தப்பாமல் இயேசு அப்பா உங்க திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் உன்னத உயரமானவரே, கனத்துக்குரியவரே, பயபக்திக்குரியவரே, தூதர்கள் போற்றுகிறவரே, ஒவ்வொருவர்கள் சிஷ்டகமாய் விழுந்து பரிசுத்தர் 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 என்று 20 மணி நேரம் புகழ்ந்து பாடுகிறவரே, எல்லாரும் கண்களுடைய கைகள் தலைக்கு உயர்த்தி குரலை ஏந்தி கொண்டு இயேசுவை பார்க்க வந்த பிள்ளைகள் இழக்கப்பட்டு போக மாட்டேங்க. பொய் சொல்வதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, நயமான வார்த்தையை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் பண்ணவில்லை. அதற்காக பரலோக தகப்பனை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி பிறத்தரை கர்த்தர் என்ன சொல்றாரோ அவைகளை சொல்வதற்கு நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வாரத்தில் பரலோக தேவனுடைய சிங்காசனந்த பரலோகத்தின் பலிபீடத்திற்கு நேராக இப்போது இறங்கி வந்ததற்கு தரிசன கண்டதை பார்க்கிறேன். நீங்கள் முழு இதயத்தோடு உண்மையாக பயபக்தியாக கனத்தோடு உங்கள் கைகளை 2 கைகளை தலைக்கு நேராக உயர உயர உயர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நேராக அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர். நான் இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். மாக்கரோ சீக்கரமா நீங்க நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். மாக்கரோ ஷடா தேவ சபை கர்த்தர் ஜனங்களோடு சந்திக்கிற இடம். தேவ சபை பரலோகம் இறங்கி வந்து அசைவாடுகிற இடம். தேவ சபை பரலோக தூதர்கள் உலாவுகிற இடம். தேவ சபை பரலோக மகிமையை கண்டெடுகிற இடம். தேவ சபை உன்னதமான தேவனுடைய குரல் கேட்கப்படுகிற இடம். இத்திருச்சபையை நீ வந்திருக்கிற இந்நிலத்தில் ராஜாவே ராஜா இறங்கி அசைவாடுகிறார். அவர் இருக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது அவருடைய வீடு, அவருடைய மாளிகை, அவருடைய ராஜ்யம், அவருடைய மகத்துவமான அற்புதமான வீடு, அவருடைய தோற்றம். இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அவர் ஓடாவுகிறார். கஷ்டமாய் வந்திருக்கிறார். எல்லா கைகளும் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துக்கு மேலாக உயர்த்துங்க. இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் நாணி நரம்ப எலும்ப பிரசனைக்குள்ள ஒரு அக்கினை இறங்கி வருவதை இப்போது ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து ஊற்ற போகிறார். இந்த மாயிரம்
இயேசுவே இயேசுவே கொஞ்ச நேரத்தில் கீபோர்ட்ஸ் சொல்லிட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரம் அவருடைய ஆராதிக்க சொன்ன நன்றி கையேந்தி கொள்ளுங்க. ஆண்டவர் நினைச்சா ஒருவேளை ஆராதனை மட்டும் நடத்தி ஆராதனை முடிக்கலாம். அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படியே கை வைப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளோட கத்தர் இடைப்பட கத்தர் விரும்புகிறார். நீ விசுவாசிச்சனா அவர் மகிமையை பார்ப்பேன். ஏகத்தனமா நீ நின்னா ஒரு மகிமையை பார்க்கவே முடியாது. காலமுள்ளவன் மேல்தான் அவரை தண்ணீரை ஊற்றுவார். செகண்ட் மாத்திரம்
பிள்ளைங்க நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அப்பா நீங்க பேசுற போதும். நீ பேசுற உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அக்கினி ஜுவாலை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பிடக்க செய்யும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஆடைய ஸ்வராந்திரத்தை அதிர செய்யும். உம்முடைய வார்த்தை நீங்க பேச வருவதற்காகவே ஸ்தோத்திரம். நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுங்க. கேதுருங்கள் மரங்களை ஆண்டவரே உரித்து போடும் வார்த்தை அல்லவா எனக்கு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் சபையில கைரோசை ஆண்டவர் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி புரிஞ்சு போக மாட்டீங்க. பரலோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். இல்லை ரொம்ப நேரம் ஆராய்ச்சிட்டேன், பரலோகத்துக்கு போனால் 20 மணி நேரம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. பிரேக்கெல்லாம் கிடையாது, கண்டாசம் கிடையாது, நான் ஸ்டாப் வர்ஷிப் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலை 4 மணிக்கு, அப்புறம் 8 மணி, இப்போ 3 மணி. கர்த்தர் நிச்சயமாக இசைக்கு ஆசீர்வதிப்பார். கேட்டுட்டு போடுங்க அவருக்கு. ஏண்டா வாசிப்பேன்னு சொன்னேனோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடைச்சி பிடிச்சாங்கிறான் அப்படின்னு சொல்லி பிள்ளை வருத்தத்தோடு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, நம் தியானத்துக்கு நேராக கர்த்தர் வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 18ஆம் அதிகாரம் முதல் வாக்கியம் தொடங்கி 2, 3, 4 வசனங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். மிக சுருக்கமாய் ஆண்டவர் வார்த்தையை நான் துல்லியமாய் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அவர் பேசுகிற கர்த்தர், அவர் பேசுகிற கர்த்தர் கர்த்தர் நல்லவர். நான் கடைசியாக பிஜியில மிஷன் பண்ணும் போது ஒரு பையன் வந்து உட்காந்துருந்தான். ஞாபகம் இருக்கா? ஆமாம், விஜய் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருந்தாரு. எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியல. அதான் நான் கடைசி ஒரு சட்டான பையன் அப்படின்னு அதெல்லாம் அவன் தான் போயிட்டான். ஆமாம், எதிர்பார்க்க ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியல. அவர் முன்ன வருஷம் உட்காந்து தூங்கிட்டு இருந்தாரு. நாங்கள் உசுறு கொடுத்து பேசுகிறோம், அவர் உசுரையே அவன் தூங்கிட்டு இருந்தாரு. ஆமாம், இப்படி எனக்கு ஞாபகம் அவங்களுக்கு அதான் இல்லையா? சரி இருக்கா? அதான் என்னுடைய பீச்சில கடைசி பெருசனும் இன்னைக்கு பஸ் பிரைசன் மத்தியில் வார்த்தையை பேச வேண்டியது. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் போ அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால நான் வந்தேன். ஆமாம், எனக்கு பீஜைக்கு ரொம்ப தூரம், தோல்லாம் கட்டி வரணும். நான் ஓய்வெடுக்கலாம் என்று காலையில் வாசல் வாங்கிட்டு சொன்னேன். நான் ஓய்வெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சி எனக்கு சில அப்பாயின்மெண்ட்லாம் இருக்கிறது. நாங்கள் பல இடத்தூடத்தை நான் பார்க்க வேண்டியது. ஆமே சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியாது இருக்கு அந்த விசுவாசம். ஸோ அதனால் பல அப்பாயின்மெண்ட்டை எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஸ்கூல் சீக்கிட்ட சொன்னேன், அடுத்த முறை பார்ப்போம், இந்த முறை நான் போயிட்டு ஆண்டவர் பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் வழி நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நம்பினா அடையிலையா சொல்லுங்கள ஜோரா செய்கிற அல்லேலூயா சொல்ல போடுங்க. ஜீசஸ் 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 உயிரோட சொல்லணும். ஆமென். சரி, எரேமியா 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நாம் இணைந்து நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் கண்டுபிடித்தவர்கள் ராமேஸ்வரன் எனக்கு அதிகமாய் பிடித்த கவர்ந்த ஒரு வேத பக்கத்தை, ஒரு அதிகாரம், ஒரு புஸ்தகம் என்று எரேமியா புஸ்தகத்தை சொல்லலாம். ஏனென்றால் நான் முதலாகவே மெய்யாகவே நான் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் எரேமியா புஸ்தகத்திலிருந்து கதையோடு கூட பேசினார். நான் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்தேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்மையான ரட்சிப்பு அடையும் போது கர்த்தராகிய தேவன் இந்த எரேமியா தீர்க்கன் மூலமாய் கர்த்தரோடு கூட பேசினார். பலமுறை ஆண்டவரை கேட்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று அவர் வாழ்க்கையின் வரலாற்று சரித்திரங்களை வாசிக்கும் போது எரேமியாவா ஐயோ அப்படின்னு நினைச்சு பல நாள் துயரப்பட்டு ஆண்டவரை கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்சது என்ன என்றால் எரேமியாவோட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே அடைப்பட்டு அக்கினி போல அடைப்பட்டு இருந்தது. நான் பேசாமல் இருப்பது எப்படி? ஆமென். என்னதான் நடந்தாலும்
பலவீனோ சோர்வுகள் காய்ச்ச துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் சுத்திலும் எப்பக்கம் நிறுத்தப்பட்டாலும் இந்த இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வார்த்தை எனக்குள்ள உண்டாயிடுச்சுன்னா நான் பேசாம இருக்க முடியாது. யாமே சொல்ல மாட்டீங்களா? நல்ல சொல்லுங்களேன். பலவீனன் பாடாமல் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. வாசிங்கள் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1, 2, 3. கர்த்தர் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவர் பணிந்து கொண்டிருந்தார். குயவன் பணிந்து கொண்டிருந்த மண்பானை அவனை கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை செய்யும்படி தன் வாய்க்கு செய்யாமல் கண்டபடி குயவன் அதை திரும்ப. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் வாசிங்கள் 6 வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே வாசிமா இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் இன்னும் அவர் கரத்தில் இருக்கிறேன். நான் இன்னும் அவர் கரத்தில் இருக்கிறேன். நம்பிக்கை சொல்லணும் தெரியுமா? இது வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது, விசுவாசமா சொல்லணும். நீங்க யார் கையில இருக்கிறீங்க? யார் கையில இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து நீ இன்னும் பிசாசு கையில இருக்கிறன்னு சொல்லல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இன்னும் என் கரத்தில் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ இன்னும் கர்த்தருடைய கரத்திலே தான் இருக்கிறார். ஒரு வார்த்தை, ஒரு குடும்பம், ஒரு வேலை, ஒரு பிசினஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்காலம், ஒரு ஜெபம் எல்லாவற்றும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அற்புதம் நிறைந்த கரம் இந்த நாள் உன்னை கட்டாயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க. விசுவாசம் என்ற கைவிட்டாலே நோயா சொல்லுங்க. சத்தமா சுத்தமா நல்லவராக. ஆமென். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். சற்று தேவ வார்த்தைகளை கடந்து போவோம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் ஒரு கரத்தில் கிரியை. கைவிட்டு ராமேஸ்வரனை பார்த்தோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இன்று எங்களோடு கூட பேசும். நீ பேசாத கண்ணோ மரமோ அல்ல. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. நீங்க மட்டும்தான் பேசணும். உங்க நம்பி நான் வந்திருக்கிறேன். உங்க நாவாய் பயன்படுத்தும். இயேசுவை நாமத்தை கொண்டு ஜெபிக்க வேண்டும் பிதாவே. ஆமென். ஒரு 3 முறை ஜீசஸ் 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 சொல்லுங்க. நீங்க எப்படி சொன்னீங்க வந்த இயேசு ஓடிடுவார். திரும்பி ஒரு 3 முறை சொல்லுங்க. ஆமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சரி, தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தையை பலமுறை தேவனுடைய பிள்ளைகள் பகலை வாசித்திருக்கிறார். பலமுறை கர்த்தருடைய ஊழியர்கள் இவ்வார்த்தையை கொண்டு விதவிதமாய் அவருக்கு போதித்திருக்கலாம். விதவிதமாய் தேவனுடைய சத்திய வார்த்தையோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆயினும் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடினால் இந்த வார்த்தையை தேவ சபைக்கு முன்பதாக வைத்து உங்களை விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், உங்கள் நம்பிக்கை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். நீங்க இழந்த விசுவாசத்தை திரும்ப எடுத்து கட்டுவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, காலை 4 மணி இந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைத்து படிப்பதை ஏறும்போது ஆவியானவர் இதை பேசாதே என்று சொல்லி வேறு திசையை கர்த்தர் பேச வைத்தார். ஆச்சரியமான இரவு முழுவதும் தேவனுடைய சன்னதியில் அமர்ந்து இந்த வார்த்தையை கொண்டு வரும்போது ஆண்டவர் இதை சொல்லாதே என்று ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை கர்த்தர் சொன்னார். நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் காலை 4 மணிக்கு பேசினார். அதோடு முடிந்து தேவ திருச்சபை நீலாய்க்கு கடந்து போகும்போது ஆண்டவராகிய இந்த வார்த்தையை பேசு என்று பரிசுத்த ஆவியானவர் திரும்பி உள்ளத்தை பேசினபடினால் இந்த வார்த்தையை அதிகம் பகிர்ந்து கொண்டேன்.
முடித்து வீட்டுக்கு போகலாம் என்று சிந்திக்கும் போது பரிசுத்தாவியானவர் சொன்னார், இல்லை, இந்த வார்த்தையை இதோ பீஜே திருச்சபை என்றே போய் ஜனங்களே பேசு. ஏனென்றால் இவ்வார்த்தை மூலமாக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சில நன்மைகளை உண்டாக்க போகிறேன், ஆசீர்வாதத்தை தரப் போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை நான் துரியம் அள்ளி கொடுக்க போகிறேன். நான் ஆசீர்வதிக்கிற காலம் இந்த பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. அவர் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் பிள்ளைகள் சீக்கிரம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் அற்புதங்கள் செய்ய போகிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒவ்வொரு பிள்ளைகளை தாவின் கருவிலை பேர் சொல்லி அழைத்து முன் குறித்த ஆண்டவர் தசைகள் இளமகள் தேவ பிள்ளைகள் முன்பு உருவாக்கப்பட முன்பதாகவே நான் ஒவ்வொரு பிள்ளைகள் பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் படிப்பதை ஏற்பதை என் ஆவியை நான் உணர்கிறேன். கையெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையை இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ குயவன் வீட்டுக்கு எரேமியா புறப்பட்டு போகிறான். ஏசாயா 64:8 வசனத்தை இணைந்து பிணைந்து பேசுகிறார். இந்த இரண்டு வார்த்தையும் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் குயவனாய் காணப்படுகிறார். தன்னுடைய களத்திலே களிமண் இருப்பது பார்க்கிறோம். அந்த களிமண், அந்த மண்பானை கெட்டு போகிறது, அது உடைக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை உதறி தள்ளாமல் அந்த பாத்திரத்தை மறுபடியும் அதை வளைந்து அதை உருவாக்கி அவர் பாதத்தை செம்மையா இருக்கும்படி அவர் துருவியம் அதை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இன்றும் இருக்கிறோம். அவர் நம்முடைய குயவன், நம்ம களிமண் தான், அதை ஒன்றும் தவறில்லை, உண்மைதான். ஆனால் பலமுறை துருவியம் இதை வேடப்பதை சிந்திக்கும் போது, யோசிக்கும் போது, ஜெபிக்கும் போது என்னுடைய சிந்த முதலத்தை ஆவியானவர் இடத்தை சொன்ன சரி சத்தியம் என்ன என்றால், ஆவியானவர் சொன்னார், இந்த வார்த்தையை துருவியம் நீ வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு செய்தி என்னன்னா, அது திரும்பியும் நான் எடுப்பிட்டு கட்டின போல என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் இன்னும் ஒருவரை எடுப்பிட்டு நான் கட்டப் போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் வார்த்தையை உணர்ந்து பண்ணுகிறார். கையெல்லாம் ஆமே சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்பியும் அதை உருவாக்குற தெய்வம். நான் யெகோவா ஓசேனுவா இருக்கிறபடினா என்னுடைய ஜனத்துடைய வாழ்க்கையை திரும்பியும் கட்டுவேன், நான் திரும்பியும் உயிர்ப்பிப்பேன், நான் திரும்பியும் எடுத்து கட்டுவேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. அப்படி என்றால் ஒரு காலம் இந்த பாத்திரம் அற்புதமாக இருந்தது, ஒரு நாள் இந்த பாத்திரம் மகிழ்ச்சியாக காணப்பட்டது, ஒரு நாள் இந்த பாத்திரம் குறையில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் காணப்பட்டது. ஆனால் இடப்பட்ட நாட்களிலே இந்த பாத்திரக்குறை பலவிதமான பற்றாக்குறைகள், பலவிதமான நஷ்டங்கள் இந்த பாத்திரத்தை வீழ்ச்சி உண்டாக நினைத்தோம். இந்த பாத்திரம் பலவித ஆசீர்வாதங்களை இழந்து போகிறது. ஆயிரம் கர்த்தர் சொல்கிறார், என்னதான் நீ வாழ்க்கையை இழந்திருந்தாலும், பல ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையை இல்லாமல் போயிருந்தாலும், இந்த 7வது மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சபையே, நான் திரும்பியும் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து நான் மறுபடியும் உன்னை கட்டி, உன்னை சீர்படுத்தி, சரிப்படுத்தி, உன்னை வரைந்து உருவாக்க போகிறேன். நீ இழந்த சகல ஆஸ்திகளும், சகல ஆசீர்வாதங்களும், சகல நன்மைகளும் 1000 மடங்கு நான் திரும்பி கொடுக்க வல்லவரா இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். இந்த வார்த்தையில் நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, கர்த்தரோடு கூட பேசுகிறார் என்று உனக்கு உறுதி இருந்தா, உனக்கு கைகளை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும் 3 முறை இயேசுவே 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 சொல்லு. எல்லாமே சொல்ல பார்ப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நாளிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரம், இந்த வாழ்வு, இது உருவாக்கப்பட்ட இருந்த இது அற்புதமான இந்த மண்பானம், அழகாக வைக்கப்பட்ட மேசையில் வைக்கப்பட்ட ஒரு கச்சாடி. ஆனால் இப்பொழுது உருவாக்கப்பட முடியாத அளவுக்கு, வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இந்த பாத்திரம் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது, முற்றுப்பொழுதாகிவிட்டது. இனி வாழ்க்கையை நன்மை இல்லை என்று சொல்லத்தக்க இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு விரும்பை வந்துவிட்டது, வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்துவிட்டது, வாழ்க்கையில ஒரு பற்றாக்குறை வந்துவிட்டது. நாம் தேவ பிள்ளைகளை சற்று நினைத்து பாருங்கள். ஒரு காலம், சில நாட்களுக்கு முன்பதாக, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, சில வருஷத்துக்கு முன்பதாக, சில சமயத்துக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்திருந்தார், எத்தனையோ நன்மை தேவன் கொடுத்திருந்தார், எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதம்
தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இக்காலத்திலே அந்நாட்கள் இருந்த ஆசீர்வாதம் நம்மண்ட இல்லை. இப்பொழுது அந்நாட்கள் இருந்த வாகனம், அந்நாட்கள் இருந்த மேன்மைகள், அந்நாட்கள் இருந்த தேவ குருவை வளர்ந்த அபிஷேகம் வெள்ளமை, அந்நாட்கள் இருந்த பணம், அந்நாட்கள் இருந்த ஆஸ்திகள் இந்நாட்கள் நம்ம கையில இல்லை. ஒவ்வொரு நாளும் போக 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 மாதங்கள் கடந்து போக 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 வாழ்க்கை குறை மேல் குறைகள் மேல் குறைகள் மேல் குறைகள் மேல் குறைகள் மேலும் பற்றாக்குறைகளால் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. நான் நினைத்தேன் நாட்கள் போக போக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் போக 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 ஏற்கனவே இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகிறது. இப்ப ஒன்றுமில்லாத வறுமையாகவே நான் இருக்கிறேனே. இனி என் வாழ்க்கையை துருவி இழுப்பிட்டு கட்டப்படுகிறாது. நான் நினைத்தபடி வாழ இயலாது. நான் நினைத்தபடி துணிய சந்தோஷம் வாழ இயலாது. என்னால் துணிய புகழ்ச்சியா சந்தோஷம் வாழ முடியாது. நான் நினைத்தது போல என்னால் பலவிதமான பொருட்களை வாங்க முடியாது. ஏன் அன்றைக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் இப்போது என் வாழ்க்கையில் இல்லையே. அன்றைக்கு இருந்த மேன்மைகள் இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லையே. அன்றைக்கு இருந்த சந்தோஷங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லையே. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு இல்லையே. அன்றைக்கு இருந்த சத்துவம் இன்றைக்கு இல்லையே. ஏன் இதனால் நடந்த காரணம்? நீ பலவிதமான யோசனை சோர்ந்து போய் இலட்சி அடைந்து வாழ்க்கையை துயரப்பட்டு சபைக்குள்ள பல கேள்வியோடு அமர்ந்திருக்கலாம். ஏன் அன்றைய வாழ்க்கையை யோசிக்கலாம். ஏன் ஆண்டவரை எப்போதே ஆசீர்வதிப்பீங்க? ஆண்டவரை நாட்கள் இப்படி போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை பணங்களால் போய்விட்டா, என் வாழ்க்கை குடும்பத்தின் நன்மைகளால் போய்விட்டா நாங்கள் என்ன ஆகுது ஆண்டவரே? இது ஒரு வண்டரே. நாங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது? பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகுது? வினைத்தவரை போல மாறிவிடுவேனோ என்று பல கருத்தோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு அப்பா பேசுறாரு, மனசு விட்டு பேசுறாரு. நீ பயப்படாத, நான் அவனை அனாதையா விட மாட்டேன், வினைத்தவரை போல விட மாட்டேன், நான் அவனை நடுவரத்தில் விட மாட்டேன், நடு திருவடியை விட மாட்டேன். நான் அவனை அழைத்தது உண்மை என்றார், நான் அவனை தெரிந்து கொண்டது உண்மை என்றார், உன் அபிஷேகப்பட்டது உண்மை என்றார், உலகம் பரிதவன் அழைத்தது நான் அவனை கட்டாயம் கைவிடுவன் நடத்த சொன்னது உண்மை என்றார். இந்த சக்தி மாத்திர வாழ்க்கையை நிறைவேறும். இவைகளை நீ இழந்தாயோ, எந்த ஆசையை நீ இழந்தாயோ, எந்த மகிழ்ச்சியை இழந்தாயோ, எந்த புகழ்ச்சியை இழந்தாயோ, எந்த மேன்மை இழந்தாயோ, எந்த குருவங்களை இழந்தாயோ, எந்த அபிஷேகத்தை இழந்தாயோ, எந்த கைகளை இழந்தாயோ, எந்த மேன்மை இழந்தாயோ, அதை திருமைய திருமண 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 என் தகப்பனாக வாழ்ந்தவர் இன்னும் ஒரு முறை சந்திப்பு, இன்னும் ஒரு முறை மேன்மை, இன்னும் ஒரு முறை ஆசீர்வாதம், இன்னும் ஒரு முறைக்கு புகழ்ச்சியை அப்பா கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் கொடுப்பேன், உனக்கு நான் அள்ளி சுமப்பேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்வேன். நீ என் சனம், நீ என் பிள்ளை, நீ என் மகன் ஆனபடியா நீ எனது எல்லாவற்றையும் நான் திரும்ப 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 உனக்கு 1000 முறை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது திரும்பியும் வரும், திரும்பவும் கிடைக்கும், திரும்பியும் உருவாக்கப்படும், திரும்பவும் கிடைக்கும், திரும்பவும் கொடுக்கப்படும். இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா எல்லா கைகளும் கட்டி ராஜாவே ராஜாவை அவர் நாமத்தை புகழ்ந்து சத்தமாக 5 முறை இயேசுவே 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 சத்தமாக ஜீசஸ் ஹalleluya 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 சொல்லுங்க பாஸ்டர். இந்த வார்த்தையை கேட்பதற்கு நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்க பேசுற வார்த்தையை கேட்பதற்கு மகிழ்ச்சியா பாஸ்டர் இருக்கு. பலமுறை இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை இதுக்கு பஞ்சமே இல்லை பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ளே வருகிறோம், இப்படி வசனத்தை கொடுத்து ஆண்டவர் பலமுறை எங்கள் விசுவாச தட்டி எழுப்பியிருக்கிறார் பாஸ்டர். நாங்கள் நொந்து போய் வரும்போதெல்லாம் இப்படி நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் எப்பொழுதும் வாரதோறும் எங்க தட்டி எழுப்புறார் பாஸ்டர். இதுக்கு என்னோட பற்றாக்குறை பஞ்சம் இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, ஏன் பாஸ்டர் நடக்கல? எதனால் பாஸ்டர் வாழ்க்கை நன்மை வரல? ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறீங்க, நன்மை ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறீங்க, வாக்குத்தத்தங்களை தேவன் அள்ளி கொடுக்கிறீங்க, ஆனா ஏன் தாமதிக்கப்படுகிறது? ஏன் இந்த வாழ்க்கை இன்னும் நிறைவேறவில்லை? ஆண்டவர் எதுக்கு பாஸ்டர் இப்படிலாம் பேசி உசுப்பு ஏத்துறீங்க? ஏன் பாஸ்டர் இப்படிலாம் பேசி கை தட்டுவதற்காகயா? இல்லை நீங்க ஆமென் சொல்லி சந்தோஷப்பட்டு போவதற்காகயா? இல்ல எங்களை வைத்த பொறுப்புக்காக வார்த்தையை பேசுறோம் இல்லங்க. அப்பா சொல்றாரு, நான் சொன்னனால கட்டாயம் செய்வேன். நீ காத்திருக்கிற பொறுமையோடு இருக்கிற இப்படி பாய், உன் கண்கள் குளிரை பார்க்க, உன் கண்கள் முன்பதாக ஆசீர்வாதம் வண்டை வந்த சேவை நீ கட்டாயம் பார்ப்பா. ஜீவனுள்ள தேவனை ஆணையிட்டு சொல்லு. அவர் சொன்ன
சகல வாக்குத்தத்தங்கள் இப்படி பிறக்கிறது இயேசுவின் நாமத்தினால் அதை நிறைவேறும் 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 அது நிறைவேறும். என் தெரியுமா என் ஆண்டவராகிய தேவன் அவர் எலியாவின் தேவன், அவர் எலிஷாவின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அவங்களாம் காலம் சென்றவங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஐயா அவர் பவுலின் தேவன், அவர் பேதுருவின் தேவன். ஏன் பைபிள் சொல்லுது அவர் நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாதவர். நான் இருக்கிறதாகவே இருக்கேன். அன்று அரசனாக இருந்தவர் இன்றைக்கும் அரசனாக தான் இருக்கிறார். அந்த தேவனாக இருந்தவர் இன்றைக்கும் தேவனாக தான் இருக்கிறார். அந்த தகப்பனாக இருந்தவர் இன்றைக்கும் தகப்பனாக இருக்கிறார். அந்த ராஜாவாக இருந்தவர் இன்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். அந்த சர்வ வல்லவராக இருந்தவர் இன்றைக்கும் சர்வ வல்லவராகவே அவர் இருக்கிறார். அந்த புண்ணியவராகவே இருந்தவர் இன்றைக்கும் புண்ணியவராகவே அவர் இருக்கிறார். அந்த அதிசயராகவே இருந்தவர் இன்றைக்கும் அதிசயராக அவர் இருக்கிறார். ஆமென். ராமே சொல்லுங்க. அப்பா என்ன சொல்றாரு? தேவ பிள்ளையே, ஒரு காலம் நீ யோசிக்காம செலவு பண்ண காலம் உண்டு. ஒரு காலம் சும்மா நைட்டு போனாலே விருப்பப்பட்டதான் வாங்கிட்டு வீட்டுக்கு வருது. ஆனா இந்த காலம் போற முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போற. வீண் செலவு பண்ணக்கூடாது. பாசு பற்றாக்குறை இருக்கு. இப்படி நினைப்புகள் வந்துட்டேன். அந்நாட்கள பணத்துக்கு மிச்சமே பணம் அள்ளி கண்டு கொடுத்தார். பணத்து மேல பணம் கொடுத்தார். செய்த யாவரத்தினாண்டு ஆசை வச்சார். கை பேசினாண்டு ஆசை வச்சார். எங்க போனாலும் யார் மூலியமாக தெய்வம் கிடைக்குது. எங்க போனாலும் ஆசீர்வாதம் இருக்கு பாஸ்டர். அந்நாட்கள்ல யோசிக்கவே மாட்டேன். எங்க அப்பா நினைச்சா அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், அதை பண்ணுவேன், இதை செய்வேன். இங்க போய் சாப்பிட நினைச்ச நமக்கு வெக்கேஷன் தான், விருப்பப்பட்ட நமக்கு ஹனிமூன் தான். ஆமே. எங்க போனாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எங்க வேணாலும் ராத்திரி. அப்படி ஒரு நிலை ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ யோசித்து சிந்தித்து திட்டம் வைத்து கணக்கு பண்ணி குட்டி கழிச்சு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு அதுல கொஞ்சம் பங்கு அதையும் கொஞ்சம் பிரிச்சு வச்சு அதற்கு மிச்சத்தை எடுத்து நான் துச்சமாய் வாங்க கொண்டிருக்கேன். அப்பா சொல்றாரு, இந்த நிலையில இருப்பதை எனக்கு பிடிக்கலங்க. நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் சிலுவையில மறிச்சேன். நான் ஏத்தமா எல்லாவற்றையும் விட்டு தரித்தனாய் மாறினேன். நீ செல்வதனாய் இருக்கும் படிக்கலாம். நான் சிலுவை தரித்தனாய் மறித்தேன். ஆனா நான் மறிப்பதற்கு இப்ப அர்த்தமே நான் ஆயிடுச்சேன். நான் எதுக்கு மறிச்சேன்? நீ ஐஸ்வர்யமா இருக்கிற சொல்லி. ஆனா நான் எப்படி தரித்தனா மறிச்சனோ அதே போல தரித்தனமாக நீ இருக்கிற. இனி இருக்க கூடாது. சிலுவை மேன்மை உன் வாழ்க்கை உண்டாக வேண்டாம். சிலுவை ரட்சிப்பு உனக்குள் உண்டாக வேண்டாம். சிலுவை ரத்தம் உனக்குள் இருக்க வேண்டாம். சிலுவை ரத்தத்தின் மகிமை உனக்குள் இருக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் உன்னை பூட்டப்பட்டது என்றால் நீ வாழ்வை இன்றைய மாறும். உன் வாழ்க்கை இன்றைய மாறப்படும். உன் வாழ்க்கை சரித்திரம் இன்றைக்கு மாறப்படும். ஏனென்றால் பைபிள் சொல்கிறது, பவுலானவர் சொல்கிறார், அவருடைய சரீர பிரகாரமாக மரித்து அவர் நம்மோடு பிதாக்கள் ஒப்புரவு ஆக்கியிருக்கிறார். இப்பரலோக பிரஜையாக பரலோக பிள்ளையாக இருக்கிறபடினால் வானம் அவருடையது, பூமி அவருடையது. ஆனால் எங்கள் திருப்பன் சொல்கிறார், பொண்ணு கர்த்தருடையது, செல்வம் கர்த்தருடையது, சகல சம்பந்தமாக இருக்கிற ரட்சகராக இயேசு கிறிஸ்து. பவுலானவர் சொல்கிறார், கொலோசியரே, அவருக்குள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவருக்குண்டு அவருக்காக சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறோம் காணப்படாதவர்களோ சகல வாசனைகளோ சிங்காசனங்கள் ஆனாலும் தத்துவம் ஆனாலும் துறைத்தலைகள் ஆனாலும் தேவப்பட அதிகாரிகள் ஆனாலும் அவரை கொண்டு அவருக்கென்று சகலம் சிருஷ்டிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு கூட சொல்லி இருக்கிறது, கொலோசியர் 1:16 அப்பே பவுலானவர் சொல்கிறார், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்கு எல்லாம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. பிள்ளையே, அற்புதமாக ராஜாவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சகல சம்பளமும் அவருக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறது என்று பவுலானவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள், அப்படிப்பட்ட துதிக்கிற தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நீங்கள், அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பிக்கை வச்சு வாழ்கிற நீங்க, நான் சொல்றேன், நீ உண்மையை ஆராதிச்சவனா இருந்தா, உண்மையாக துதிக்கிற பிள்ளையா இருந்தா, உன் வாழ்க்கை இப்படி இருக்காது. உன் வாழ்க்கை அப்பா நினைச்ச மாதிரி, அப்பா எழுதிச்ச மாதிரி, அப்பா குருபல மாதிரி, அப்பா முன்னால
சகல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கை கட்டாயம் அது வந்து சேரும். அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு வேகத்திலே எத்தனையோ சக்திகள் உள்ள அடக்கி நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். புரிஞ்சவர் ஆமே சொல்ல பார்த்தோம். அவருடைய ரத்தம், அவருடைய மேன்மை, அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய பரலோக ரட்சிப்பு, அவருடைய சிலுவை ரட்சிப்பு, அது மாத்திரமல்ல அதோடு இணைந்து ஒரு வார்த்தையை சொன்ன, நீ அப்பாவுடைய துதிக்கிற உண்மையான பிள்ளையா இருந்தா உனக்கு கட்டாயம் ஆசீர்வாதம் வந்திருக்கும். தடை இருக்காது, தடையின்றி இருக்காது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிற வெள்ளம் போன சத்துரு வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுகிறவர். எப்பதான் சத்துரு உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாத சூறாய் போறான், அதை கெடுக்கலாம் என்று வந்தாலும் உனக்குள்ளே உன் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறபடினா எப்படிங்க ஜெயிப்பான், எப்படிங்க கெடுப்பான், எப்படிங்க குழப்புவான், எப்படிங்க சீர்குலைப்பான்? உனக்குள்ள யார் இருக்கிறா? ஒன்று யோவான் 4:4 படி உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிற உனக்குள்ள இருக்கிறவர் சொன்னா பத்தாது, நம்பணும். உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிறோம். உனக்குள்ள இருக்கிறவர், உனக்குள்ள பெரியவர் இருக்கிறார், உனக்குள்ள உயர்ந்தவர் இருக்கிறார், உனக்குள்ள சிறந்தவர் இருக்கிறார், உனக்குள்ள மகிமை உள்ளவர் இருக்கிறார், உனக்குள்ள படைத்தவர் இருக்கிறார். ஆகையால் அப்பா சொல்றாரு, இனி உன் வாழ்க்கை இருக்க நிலையில இருக்காது. இன்னும் ஒரு முறை நாம் ஆசீர்வதிக்க போகிறேன். நம்மள கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிறந்தநாள் நாமே சொல்லலாம். இன்னும் புரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்றா நாமே சொல்லுங்க. நல்ல நேரம் உஷாராக இருக்கிறீங்க. கை தலையிலையா சொல்லுங்க. நம்ம புரிய பாஸ்டரை விட கொஞ்சம் சொல்லுவதா அவர் இதுக்கான ஸ்பீடு. கை தலையிலையா சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கை இனி இயல்பாது கட்டப்படாது. இனி நான் கொஞ்சம் 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 அந்த மிச்சத்தை வச்சுதான் வாழ நினைக்கிறேன். இல்லை, நான் திரும்பியும் உன்னை உருவாக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. வராதா? ஆமென். வராதா? ஸ்தோத்திரம் வராதா? ஒரு இயேசு வராதா? உருவாக்குவேன். திரும்பியும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு நான் கொடுப்பேன். இதனால் ஏற்கனவே கொடுத்தேன். ஆனா அவன் கணத்துல இருக்கும் போது சில கவலை குறைவினார், சில ஆண்டவர் சம்மதம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்யாம போனார், சில ஆண்டவர் விட்டு விலகி சில நடைகள் நீ விட்டு மாறி போனால சில ஆசீர்வாதங்களை இறந்திருக்க. அப்பா சொல்றாரு, பிள்ளை பருவால நீ நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை காக்காம பாதுகாக்காம நீ வழி தவறி விட்டு போயிட்ட. இப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். எனக்கு பிள்ளையாச்ச, என்னாலும் நீ ரத்தம் ஆச்ச, என் சரீரம் உனக்காக துடிக்குது, குதிக்குது, ஏங்குது. அதனால நாங்க இப்படி பார்த்தா இதான் தாங்கல, என் நெஞ்சி தாங்கல. நீ செஞ்ச பாவத்தெல்லாம் உன்னை மன்னிச்சுட்டு நான் இப்போ பேசுற மனசு விட்டு நான் திரும்பி உன்னை இருந்து கட்ட போறேன், திரும்பி ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். இனி நீ தவறு செய்யாம நீ வாழ்ந்தா இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும், நீடி இருக்கும், இயேசுவை வரைய வைக்கும். உன்னோட ஒரு பிள்ளைகளோட கூட ஒளிமான கட்டுகள் போல உன்னை சுற்றி பாருங்க. சொல்லுவோமா? அலுவலியா சொல்லுங்க பார்ப்போம். அதிசயமா இருக்கு போங்க. ஓஹோ, இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வவல்லவர் சொல்லுறவனா, சாதனைன்றவர் என் ஜீவனானா, சர்வவல்லவர் எஜமான், சாதனைன்றவர் என் மகனான. ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டுகொண்டே, ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம். இயேசுவா ரட்சகர், இயேசுவா இயேசுவா.
இப்படி வாழ்க்கையில பல நன்மை, கிருபை, ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் அதை இழந்திருக்கிறார்கள். அபிஷேகத்தையும் தேவ கிருபையும் ஆசீர்வாதங்களை தேவ கொடுத்த மேன்மைகளை பல தேவ பிள்ளைகள் விதத்துல அப்பா கொடுக்கிற பாதுகாக்க தெரியல. அநேகத்தை அப்பா கொடுக்கிறாரு, நம்ம பாதுகாக்க தெரியல. நம்ம வாய்விட்டு ஆசைப்படுறோம், கேட்டுறோம். சின்ன பிள்ளை மாதிரி அப்பா காலை கொடுங்க கேட்கணும். காலை கொடுப்பார், ஆனா ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்ட தெரியல. அங்கங்க போய் இடிச்சு மோதுறது. அப்பா மோட்டர்கள் அது சரியா சொல்ல தெரியாது. ஸ்கூட்டர் கொடுங்க கேட்கறது. ஸ்கூட்டர் கியரை போட நினைச்சுட்டு ஒரே ஒரு முறுக்கு நேரா பறந்து போய் சேர்ந்துடுற. இப்படி பல தேவ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட எது கேட்கணும், எப்படி கேட்கணும், கேட்டு எப்படியோ வாங்குறது. ஆனா அப்பா கொடுத்தாருன்னா அதை எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி பார்க்கணும், அது எப்படி பராமரிக்கணும் தெரிய மாட்டேது. சரி பிள்ளையா கேட்க பிள்ளைய கொடுங்க. சரிதான் பிள்ளைய கொடுத்தாங்க, பிள்ளைய பேயாம இருக்கிறது. உங்களை சொல்றாங்க, வெளியே சொல்றேன். இப்படி பல பேர் அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு பாதுகாக்க தெரியல. அதனாலதான் பிசாசு பார்க்கலாம். ஏன்னா அப்பா கொடுத்தது எழுக்க மாட்டாரு, கொடுத்ததுதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு, கை எடுத்துருவார், பாதுகாப்பு எடுத்துருவார், வேலி எடுத்துருவார். அந்த கேப்டதான் சாத்தான் சைக்கிள் நுழைஞ்சிருவான். உள்ள வந்து சாத்தான் என்ன பண்றா, ஆண்டவர் கொண்டு ஆசீர்வாதம் கொஞ்சம் கரையாம சொல்லி எடுத்துறான். நீ அதை புரிஞ்சுக்க மாட்ட. ஏன் ஆண்டவரை விட்டு போகுது, ஆண்டவர் மேல நீதாண்டா நீ சரியா இருந்தா நீ அதை காத்து கொண்டா விட்டு போயிருக்காது. நீ இதோ அப்பா கொடுத்த ஆசத்துல, மகிழ்ச்சியில, புகழ்ச்சியில, அப்படியே சந்தோஷத்துல மெய் மறந்து அவரே மறந்து நீ இல்லாத சந்தோஷமா அப்படியே உணாவினால்தான் ஒரு வாழ்க்கையில பல நஷ்டங்களை கண்டு வந்தேன். ஆனா அப்பா இப்ப சொல்றாரு, இப்படி இல்லாம இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து மனம் திரும்பி ஆண்டவரை தேடி வந்தேன்னா நான் கட்டாயம் இழந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன். நாமே சொல்ல மாட்டேங்களா? பேர்ல இப்படியே போனா சுமார் 37 பேர் இருக்கிறாங்க. இந்த 37 பேர் ஒன்றுண்டாய் வரிசைப்படுத்தி நான் சொல்ல போது அல்ல, என சமயம் இல்லை. ஆகையால் ஆவியானவர் கொடுத்த சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கர்த்தர் பேசுகிற ஒரு உதாரணம் நான் பார்க்கும்போது புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதியின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதியின் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் chapter 16 verse 28. நியாயாதிபதி 16வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் கம்பீரமாய் வாசிங்கள், கேட்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே. எப்பொழுது வாசிமா? அப்பொழுது சிம்சோன் எப்பொழுது வாசி, நீ வாசி. அப்பொழுது அப்பொழுதுதான் வாசி. அப்பொழுதுதான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சம்பவம் தெரியும் அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நம்புறேன், ஒரு யூகத்தை தான் பேசுறேன். ஒரு தெரியும், நீங்க வசந்த தேர்வுள்ளவர்கள், பேசி பட்டத்தாரிகள் வேதத்துல. ஆகினால நான் அது குறித்து குருவாய் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்தது, என்ன கதை, எப்பொழுது அப்படின்னு கேட்கல. எப்பொழுதுனா சிம்சோனுடைய கடைசி தருணத்துல, அவனுடைய வாழ்வின் கடைசி தருணத்துல, மரணத்தின் தருணத்துல
இந்த சிம்சோன் ஆண்டவரை பார்த்து ஒரு வேண்டுதலை செய்கிறான். He is making a request, a prayer. அப்பா, நான் நீங்க கொடுத்த அபிஷேகத்தை, அப்பா நீங்க கொடுத்த வல்லமைய, பலன, கிருபைய, இவையெல்லாம் நான் பைத்தியகாரத்தனமாய் நீங்க அழைச்ச நோக்கத்தை புரியாம, சித்தத்தை அறியாம நான் இப்ப எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறேன். நீங்க திரும்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் திரும்பியும் நீங்க எதுக்காக என்னை அழைச்சீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவே என்று சிம்சன் ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்தார். கையுடன் அலையிலேயே சொல்ல பார்க்கலாம். இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் நமக்கு தெரியும். அவன் ஒரு பலவான், ஒரு பராக்கிரமசாலி. சிம்சன் என்று சொன்னால் சூரியனை போல் இருக்கிறவன், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை. பிறக்கின்றதாக ஆண்டவர் மனோவாவை கூப்பிட்டு, மனோவா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கண்டா, அவன் பேர் சிம்சன்டா, அவன் நசரேயன்டா, கத்தி அவன் தலைமையில விட்டப்படக்கூடாதா, திட்டப்படக்கூடாதா, அவன் போதப்பட அடிமையாக்க கூடாதா, அவன் நசரேயன், பிரிந்து வாழணும், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும், எனக்காக பணி செய்ய வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை பலிஸ்தீன் கையில் விடுவிக்க ஒரு நாகதேவதை இருக்க வேண்டியவன். அவனை நான் நூல் குறித்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவனை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உன்னதமான அழைப்பு அவன் மேல வச்சுதான் ஆண்டவர் இந்த பூமியில அவன் உருவாக்குறார். கைவிட சொல்றேன். இப்ப என்ன நடக்குது? அந்த திட்டத்தை புரிந்த சென்சர், அந்த அபிஷேகத்தை வல்லமை அறிந்த சென்சர் என்ன செய்ய நாட்கள் போக 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 இந்த அபிஷேகப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் பாடி வல்லமை இறங்கிடுச்சுன்னா, கொஞ்சம் பிரசங்கி மக்கள் கவர்ந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் ஜோமணி மக்கள் வாயை பறந்துட்டாங்கன்னா, ஐயோ ஆண்டவன் என் பக்கம் தான்டா, நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவனை மன்னிப்பாரு, நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் கிருபை என்னால இருக்கும், ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ராசா நீ தப்பு கணக்கு போடுற, ஏன்னா ஒரு காலம் ஊசி போறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவனே கர்த்தர் அழகாய் படைச்சி உருவாக்கி ஆசையா உருவாக்கினவனே ஆண்டவர் தள்ள முடியா, உன்னை தள்ளுவதற்கு ஆண்டவருக்கு லேட் ஆகாது ராசா. அதனால அபிஷேகம் இருக்கிறது எல்லாம் அக்கிரம பாவத்தை செஞ்சுட்டு நேரா மைக்கப்பட்டி சட்டரா மக்கரா பிக்கரா மக்கரா அப்படின்னு சொல்லாத ஒரு பயபக்தி உனக்கு இருக்கணும். அபிஷேகம் இருந்தா பத்தாது, அபிஷேகத்தை காக்கிற பிள்ளையார் நீ இருந்து நீ வாழணும். கையை தந்தால் ஆமே சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் அபிஷேகம் கொடுங்க 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 கொடுங்க, ஏதோ பசமான பள்ளி சத்தம் தீகா ஃப்ரீ மாதிரி கொடுங்க 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 கேட்டு வாங்குறது, கேட்டு வாங்கின அபிஷேகத்தை பாதுகாக்க தெரியல. அபிஷேகம் வந்தவன நீ பெரிய பராக்கிரமசாலி என்று உனக்கு பேர் புகழ் கிடைச்ச உடனே இந்த சென்சை என்ன செய்யறான்? பலஸ்தீனை நிறுவனமாக்கி இஸ்ரவேலை காக்க வேண்டியவன் இவன் என்னமா பண்றான்? இதோ அவன் தெலிலாவை ஒருத்தியை பார்த்து மனிதை விழுந்துட்டான். தெலிலா யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற, சென்சனை தெரியலனா அட்லீஸ்ட் தெலிலாவை தெரிஞ்சுக்கோங்க. தெலிலாவை தெரியலனா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, இவங்களா அவங்கள அவங்களா இவங்கள எந்த ஒருத்தர் இருக்கிறாங்க தெலிலா. ஓகேவா? ஆனா இந்த தெலிலா என்ன பண்றா? என்னதான் காட்டி மைக்கிறான் நமக்கு தெரியாது போங்க. ஆனா இவன் பலமுறை 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 ஏமாற்றம் அடைஞ்சாலும் புத்தி கட்டவனாகவே அந்த பூனை பத்தினா பூனை பூனை சொல்லுவாங்க, பூனை ருசி கண்டு பூனை மாதிரி இந்த இன்னத்தை ருசி கண்டுச்சு நமக்கு தெரியல. சென்சர் தனியா கூப்பிட்டு கேட்கணும். ஆனா இந்த சென்சருக்கு கல்லு கிடைக்கல. யாக்கோபாச்சும் பரவாயில்ல கல்லுல படுத்தான். இவன் என்ன பண்ணா? நேரா போய் மடியில படுத்துட்டான். பையன் கர்த்தர் மன்னிப்பதாக. இவன் என்ன செய்யலாம்? மடியில படிச்சான். இவன் படித்து தடவி 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 இப்ப பாருங்கள, பலவானாக இருந்தவர், பராக்கிரமசாலி இருந்தவர், 1000 பேர் ஒத்த தாடி இளம்ப எடுத்து ஒத்த மனுஷனாக கொஞ்சம் கூட தண்ணீர் குடிக்காம 1000 பேரை வெட்டி சாகடிச்சவன். இது ரஜினிகாந்த் படம் இல்லைங்க, இது விஜயகாந்த் படம் இல்லைங்க, உண்மையாவே சம்சன் உருத்த 1000 பேர் அடிச்சு கொண்டானா. கையை கடையிலேயே சொல்ல பார்ப்போம். அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ வல்லவன், அவ்வளோ புகழ் பெற்றவன். இப்ப என்ன ஆயிட்டான்? மடியில படுத்தி நாய் மாதிரி ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? நீங்க சொல்ல எது மாதிரி ஆயிட்டான்? ஆமா, நாய் தடிவிலே இருப்பாங்க, தடிவிலே பாத்தீங்களா? இந்த நாயை கதவை ஆரம்பிச்சுன்னா அதுக்கு எங்கதான் சுகம் வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். மனுஷனை வச்சு கையெடு அப்படின்னு சொல்லுவான். ஒரு மாதிரி தருனா பரவாயில்ல, சும்மா சும்மா தருவச்சு கையெடு என்னத்தை தடுவிடு அப்படின்னு மனுஷனுக்கு தோணும். ஆனா இது மனசுல இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? மடிய பார்த்தனால மன்னிக்கவோ இது நாயாய் மாறி
மாறிடுச்சு. மாறிச்சாலும் இந்த வீட்டை தருவது அது கேட்கறது உன்னுடைய பெண்ணா எங்க உன்னுடைய நான் போய் சொல்றான் இவ கேட்கறா பாக்குறா அப்பயோ இவ மேற்கொள்ள திரும்பியும் கேட்கறா போய் சொல்றா கடைசியா கேட்டு 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 வாழைப்பழத்தை கொடுத்தாரோ பாலை கொடுத்தாரோ என்ன எப்படி செய்யறாங்க நமக்கு தெரியல. ஏதோ உனக்கு கொடுத்து அவ கேட்ட உடனே மயக்கத்துல ஐயா சம்சனுக்கு பலனே என்னது சம்சனுக்கு பலன் என்னது ஏன் தவிர குடிக்கிட்ட இருக்கு இன்னும் மொழிய கொடுக்கல. பாஸ்டர் ஏன் பாஸ்டர் முடி வெட்ட மாட்டீங்க? மனிதப்படுத்தினாலப்பா நான் அபிஷேகத்தை காக்கிறவன் கையை தட்டு போடு கமாங்க அதுக்கு நடத்தவன் எல்லாம் ஒட்டு முடி போட்டு குடிமையோட வந்துடுறாங்கப்பா ஒரு பாஸ்டர் போட்டு தள்ளிடுவாங்க. இவன் பலன்தான் முடியுது தெரிஞ்ச உடனே ஒரே கத்திரிக்கை இழுக்கலாம் மேல வெட்டுறா பையன் அம்மாயிட்டான். சூரியன் போல இருக்கிறவன் வெளிச்சத்தை பிள்ளையாக இருக்கிறவன் ஜனங்களை பாவத்தில் அக்கிரமத்தில் விடுவிக்க பிறந்தவர் இப்ப இலக்கமா ஆயிட்டான். வேடிக்காரை மாறிட்டான். சிறையை போடப்படுகிறான். உலகத்தை கலக்க வேண்டிய இந்த சென்சனோ மாநாடிட்டு இருக்கா. இதுக்கு நிறைய பேர் அபிஷேகத்தில் நிறைஞ்சு உலகத்தை கலக்கி ஆத்மா ஆலயம் பண்றவங்க வீட்டுல மனைவிக்கு முறுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமே சொல்லுங்க சொல்லுங்க. முறுக்கு சொல்றது தப்பு இல்லைங்க. முறுக்கு சப்பாத்தி சொல்றது தப்பு இல்லைங்க. சுடணும். ஆனா அதே புறப்பா இருந்தா பிரச்சனைங்க. ஏன்னா ஆண்டவர் அதை விட ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைச்சிருக்கிறார். புரிஞ்ச அடையில சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இவன் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டான். ஒரு பர்பஸ் ஒரு பிளானுக்காக ஆண்டவர் முகாந்திரத்துக்காக. ஆனா இந்த முகாந்திரத்தை அவன் தெரிந்தும் அதன்படி வாழாதனால தேவன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்துட்டான். எந்த வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். எந்த ஆண்டவர் கொடுத்த சம்பாதிக்க சொத்து சந்தோஷம் மகிழ்ச்சி புகழ்ச்சி பணம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அப்பா நம்பி கொடுக்கிறார். எதுக்கு நம்ம கொடுத்தாரு? அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவ அவர் சித்தத்தை பூமியில செய்வ. சரி காரணமா நடந்து போறீங்க. இந்த காரை உனக்கு கொடுப்பார். நீ 4 பேர் ஆத்மா ஏற்றிட்டு வருவேன் பார்த்தா நானே குடும்பம் கத்தரே சேவிப்போம்னு சொல்லி காரை போத்தி 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 வச்ச ஆண்டவர் பார்த்தா நீ போத்தி வச்சிருக்க. நான் பெட்டியில வச்ச பெட்டியில வச்சிருந்தாரு. இதான் பிரச்சனை. நீ போத்தி வச்சுக்காம கத்தனை கொடுத்த வாகனத்துல தெருவுல போகிற பார்த்து ஐயா வாகனம் 2 பேர் இருக்கும். பின்னாடி 2 சீட் சும்மா தான் இருக்கு. உள்ளவா நம்ம லைனா கூட சர்ச்சுக்கு போவோம். அங்க ஏசப்பா வாக எதை பேசுறாரு அப்படி கூப்பிட்டு வந்திருந்தா உனக்கு ஆண்டவர் எக்ஸியாவை மாத்தி மைவியை கொடுத்து மைவியை மாத்தி சாகாவை மாற்றி சாகாவை மாற்றி ஆண்டவர் பிரீதியை கொடுத்து பிரீதியை எடுத்து ஒன்றாவை கொடுத்து ஒன்றாவை மாற்றி ஆண்டவர் உனக்கு வாட்ஸ்வேலை கொடுத்து வாட்ஸ்வேலும் பேரன்னு சொல்லி ஆண்டவருக்கு பேச்சு கொடுப்பாயா. ஆண்டவர் கொடுக்க வல்லவர் 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 அல்லேலூயா சொல்லுவார். ஆனா நீ ஒரு காலத்துல வீரா ஓட்டி சாதாவ மாறி சாதா உனக்கு எக்ஸாவா மாறி இப்ப எக்ஸா ஓட்டி ஆட்டோ ஓட்டிற அளவுக்கு வந்துட்ட. கப்சாய் ஓட்டிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? கொடுத்தப்ப தேவ மகிமைக்காக நீ பயன்படுத்தல. அதான் பவுல் எதை செய்தாலும் தேவ மகிமைக்காக நீங்க செய்யுங்க. ஐயா உங்க வீடு ஆண்டவர் கொடுத்தாரா? ஐயோ இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. எங்க வீடு தேவ வீடு. இது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. கதவை இழுத்து போட்டு மூடு. பக்கத்துல எவருக்கான பேசாத. மணிக்கு யாருக்காலும் பார்க்காத. இழுத்து போட்டு வீட்டுக்குள்ளே ஊமை கொடுத்த மாதிரி உட்காந்து உங்களை சொல்லல சில பேரை சொல்றேன். இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி அக்கம் பக்கம் ரசிக்கப்படுவாங்க. கூப்பிடுங்க வீட்டுக்குள்ள வா 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 உள்ள வா நச்சரிக்க சொல்ற. இந்த வந்து வளைய சாப்பிடு. இந்த வந்து கரிப்பாப்பை சாப்பிடு. நீ கரிப்பாப்பு உள்ள துணிக்கும் போதே சொல்லணும் இந்த கரிப்பாப்பை கொடுத்த ரட்சகராகிய இயேசு. இதை ஆசீர்வதித்த ரட்சகராகிய இயேசு. இந்த வீட்டை கொடுத்த ரட்சகராகிய இயேசு. இதை கட்டி கொடுத்த ரட்சகராகிய இயேசு. இப்படி இயேசு 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 சொல்லியிருந்தா ஆண்டு பார்த்துருவாரு. பேரஸ்பீட்ல வார உன்னைய 2 மாடி வீட்டு கொடுத்திருப்பாரு. இவன் 2 மாடி வீட்டு ஆளை சேர்ந்திருந்தா ஆண்டு மாடி மாடியா வீடு
கொடுத்திருப்பாரு. ஆண்டவருக்காக நீ செய்யாதபடினால் ஆண்டவர் கொடுத்த வரங்கள், தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த தயவு, தேவன் கொடுத்த கிருபைகளை அவருக்கென்று பயன்படுத்தாதபடினால் விட்டு போகுது, பிரிச்சு போகிறது, இழந்து போக. இனி மாறு. அப்பா நான் உங்களுக்காக பயன்படுத்த சொல்லு. அப்பா சொல்றாரு, நான் கட்டாக இறந்ததை நான் இருந்தவர்கள் முறை திரும்பி கொடுக்க வல்லவராக. ஆமெனா? யப்பா ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. இவன் கேட்ட உடனே சொல்லிட்டான், எனக்கு வேலையே என்னது. நிறைய நேரத்துல கேட்பாங்க, ஏக்கா உங்க குடும்பம் எப்படிக்கா ரொம்ப அந்நியமா இருக்கிறீங்க, அக்கா இப்படிக்கா உங்க கணவர் இவ ஸ்லீமாவே இருக்காரு, இப்படி உங்க கணவர் அழகாவே இருக்க. நீ உடனே மதுமயங்கி மனசுல ஆகி அக்கா அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க, கொத்திட்டு போயிடுவான் பார்த்து. எப்படிங்க அக்கா ரொம்ப அழகா இருக்கிறாங்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவன் கொத்திட்டு போயிடுவான். அப்ப நீ மாயே மாயே எல்லாமா அப்படியே உட்கார்ந்து. ஏன் நீ என்ன சொன்ன, எப்படிங்க அவங்க வீடு இவ்வளவு அழகா இருக்கு அதுவா? நம்ம கொஞ்சம் கேட்டா போறோம், அது கொஞ்சம் பில்டா பண்ணி எக்ஸ்ட்ரா உப்பு சீனிலாம் போட்டு அதுவா இப்படி இப்படி. அதனாலதாங்க எவனாவது எதை கேட்டாலும் சொல்லாத, நீ சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், இதுக்காக ஒன்றே ஒரு காரணம், என் இதய கண்மனையாக இருக்கிற ரட்சகராகிய இயேசு. ஏதோ எங்க அழகா இருக்கிறீங்க, பச்சை நின்று மஞ்சமூடி அப்படி சொல்லாத. அக்கா எங்க அழகா இருக்கிறீங்க, நான் எப்போது பைபிளை வாசிக்கிறேன், சத்தியம் என்ற வார்த்தையை வாசிக்கிறபடினால், இந்த சத்தியம் எனக்கு உணவாக இருக்கிறபடினால், இது எனக்கு அருள்மருந்து திருமணமாக இருக்கிறபடினால் நான் தோறும் பலவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிதான் இவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறீங்க அதுவா? வேற என்ன வழி சொல்லாத, எனக்கு கவர்ச்சியே கவர்ச்சி நாயகனா இருக்கிற ரட்சகராகிய இயேசு. அப்பா முகத்தை பார்க்க 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 அந்த கவர்ச்சி மேல வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஏன் அழகா இருக்கிறீங்க? அது யாரும் சொல்லலையா? ஆழமா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஏன் அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க, யார் காரணம்? நீங்க ஏன் அழகா இருக்கிறீங்க? ரோயல் ஃபேர் அண்ட் லவ்லி அவ என்ன கொஞ்சம் ஃபேமஸ் நத்தாஷா கிரீம் என்னமோ வந்து சொப்ப. அது காரணம் அல்ல. காரணம் ஏன் தெரியுமா? இயேசுதான். அவரை கவனிச்சிருந்தாங்க, கண்களை நிறைந்தவர், சாவை ரோஜா பலநாட்டி வெள்ளி புஷ்பம் 14 வருஷம். ஐயோ அவர் சிறப்பு மென்மையான கிண்டனா, அவர் சிறப்புங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல் ஜீசஸ். நான் அவர் பிள்ளையா இருக்கனால தப்பா இருக்குமா? அப்பாக்கு பிறந்த பிள்ளை தப்பா இருக்குமா? ஐயா நான் அவருக்கு பிறந்தவையா, அவர் அழகுனா நானும் அழகுதான், அவர் உயர்ந்தவனா நானும் உயர்ந்தவனா இருப்பேன், அவர் ஆசீர்வதிக்கிறவனா நானும் ஐஸ்வர்யவானே. எப்படி நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க? அதனால அந்த ஜிம்முக்கு போய் அப்படி சொன்ன 6 மாசம் போட்டு தெரியும். ட்ரை பண்ணிப்பாரு. ஏன் இப்போ சிக்காம இருக்கீங்க? அது ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாழ்வார். நீ நம்பலையா? பிறந்த பாரு சொல்லிடாதீங்க, வெட்டி போடுவாங்க. என்னை போட பண்ணி பாரு உனக்கு தெரியும்னு சொல்லுங்க. என்னை போட பண்ணி பாரு உனக்கு தெரியும். எனக்குள்ளே வாழ்வது யாரு? பவுசுடன் வாழ்வதை நான் அல்லங்க, எனக்குள்ளே இயேசு 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 இயேசு. என் நடை, என் பாவம், என் பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய எல்லாம் ஜீசஸ். எனக்கு அழகெல்லாம் எனது அசையெல்லாம், ஓ எனக்கு அழகெல்லாம் எனது
இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சொந்து பாருங்க, இயேசு உள்ள இருக்கிறாரு. அவர் எனக்கு இருக்கிறனால நான் நல்லா இருக்க சொல்லணும். பார்ப்போம். யாரோ மனசு கருதுறேன் பாத்தியா? சரி, என்ன சொல்றேன்? எனக்கு அழகெல்லாம், எனக்கு ஆசையெல்லாம் நீங்க பாருங்க. ஏவ பூல அப்படின்றீங்க. அப்படி பாருங்க, ரொம்ப பாருங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க பாருங்க. பிள்ளைகள் பாவம். ஆனா உன் பிள்ளை எல்லாத்தையும் படிச்சு பட்டதாரியா மாறி பணத்தையும் முடிச்சு அவரையும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தையும் முடிக்கி நீ வருத்தப்பட இதெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா? ஏன் நாட்டை இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறாரு? ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கு காரணம் இயேசுதான். எப்படி காரணம்? நான் உழைச்சேன்னு சொல்லாத, ஆண்டு கொடுத்தார் என்று சொல்லு. எப்படி என்ன ஓட்டர் நான் உழைச்சேன்னு சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லு. எப்படி இந்த மேன்மை, எப்படி இந்த பிசினஸ், இதனால என்னுடைய பலன், என்னுடைய திறமை, இதை அனைத்தையும் செய்கிறவர் கர்த்தராகிய கர்த்தர். முடிச்சா நாமே சொல்லுங்க. நடப்பாதீங்களா? நான் அடிக்க மாட்டேன். ஒரே வசனம் ரொம்ப வேகமாகவே சொல்லிட்டாங்க. நீ சொன்னீங்க போட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொன்னேன்? முடிச்சல இல்லை, யார் என்ன கேட்டாலும் வளராத, எல்லாத்தையுமே ஜீசஸ் பதில் சொல்லிட்டு போய்கிட்டு. இதெல்லாம் கேட்போம். பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? சிம்பிளாக சொல்கிறேன். அங்கே சாதாரண ஒரு பிரச்சனை இப்படி ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறேன். நம்ம தெரியாது. அப்போலாம் நான் இப்படி சொல்கிறேன், இப்படி லைஃப் படித்தேன், இப்படி கிஞ்சினேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ரோட்டில் முட்டி போட்டேன். நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ தான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது.
அதுக்கெல்லாம் நீங்க சொல்லாங்க கிரியினால் இது கிடைக்காது, கிருபையினால் எல்லாம் கிடைச்சிருக்கு. கிரியை உண்மைகள் எல்லாம் கிருபை, எல்லாமே சில கிருபை, சில கிருபை, கிருபை என்னை உயர்த்தி வைத்து கிருபை பெரியதே, அவரே கிருபை, அவரே கிருபை என்னை பாரத்துல முடிச்சுங்க. சொல்லுங்க, don't tell people why you are happy. சும்மா கூட சொல்லிடாதீங்க, சும்மா கூட அடிச்சு விட்றாதீங்க, சும்மா வந்தா கூட ஜீசஸ் சொல்லிடுங்க, அவ்வளவுதான் சேஃபா இருப்பீங்க. வளர்னா சித்தத்தின் படி வாழாம போனா ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸோட அழைச்சிருக்கேன். நம்புறீங்களா? நீங்க ஏதாவது வந்திருக்கிற ஒரு நோக்கத்தை கண்டு கொண்டு வந்திருக்காரு. நான் இங்க நிற்கவும் நீங்க உட்காந்து ஆமை சொல்றதுக்கும் இதுங்க மியூசிக்கை போடுறதுக்கும் நம்ம எல்லாம் செய்தியை கேட்கறதுக்கும் இதுக்கெல்லாம் ஆண்டவர் ப்ரீபேட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் பிளான் பண்ணி தான் கொண்டு வச்சிருக்காரு. ஆண்டவர் சும்மா உங்களை படைச்சிட்டு இந்த முருகேசன் எதுக்கு படைச்சேன் செக் பண்ணி அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் எல்லாத்தையுமே நிறுத்தியாய் செய்கிறார். ராமே சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் பிளான் பண்ணி கர்த்தர் உங்களை வச்சிருக்காருன்னா அவர் சித்தத்தை அறிஞ்சுங்க வாங்கினா உங்க வாழ்க்கை நன்மை விட்டு போறாரு. ஆமென். Trust God. Like God. For what reason? எதுக்காக லைனா சொல்ல கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பிளான் என்ன? பர்பஸ் ரிவீல் டு மீ. அதுபடி நான் வாழணும் அப்படின்னு செய் பண்ணி நட ஓடி செய். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு 1000 மடங்கு தீர்வை கொடுப்பார். அது மட்டுமல்ல, இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 6:25-31 சட்டத்தை முடிக்கிற 2 ராஜாக்கள் 6:25-31. நீங்க கேட்டு சோதுக்குள்ள நினைக்கிறீங்க, நான் பேசி சோதுட்டேன். அதனால கைவிட்டு ஆமே சொல்லுங்க பார்ப்போம். சரி, 2 ராஜாக்கள் 6:25-31 வசனங்கள் என்ன சொல்லுனா, சமாரியா என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் இருந்தது. என்ன பட்டணம்? சமாரியா. என்ன பட்டணம்? ஆமா, சமாரியா என்ற ஒரு பட்டணம். இந்த சமாரியா பட்டணம் ஒரு கால நல்ல புகழ்ச்சி, ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், எல்லாம் வளர்ச்சி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப நம்ம நடந்தது, இந்த சமாரியில ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. என்ன வந்துச்சு? கொடிய ஒரு பஞ்சம். இந்த கொடிய பஞ்சம் ஒரு சாதாரண பஞ்சம் இல்லை. நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா பைபிள் சொல்ல வாசிமா. ஆமா, 6:2-6:25 வாசி. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படப்பட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். இந்த கிறுக்கு ராஜாக்கு புத்தியாக இருக்கு. இவன் சொல்றான், நாங்க எப்படிங்க ரட்சிக்கிறது? யார் ரட்சிப்பா? ஆண்டவர் தான். ஆனா இந்த சமாரியால கொடிய கொஞ்சம் சொந்த பிள்ளைய கூட பாராம வெட்டி தின்னாங்க. என்ன பண்ணீங்களா? நீங்க சாப்பிட முடியுமா? சொந்த பிள்ளை அப்படின்னா அவ்வளோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆகவே இல்லை. எல்லாம் விலைவாசி ஏறிச்சு, வேற வழியே இல்லை சொல்லி சொந்த பிள்ளைய வெட்டி சாப்பிட்டாங்களா? அப்படி எவ்வளவு நாசக்கேடா ஒரு பட்டணமாய் மாறி கொஞ்சம் பாருங்க. எவனா சொந்த பிள்ளையா சாப்பிடுவானா? பிசாசு, சைத்தான், அதெல்லாம் செய்யும். இப்ப அந்த பட்டணம் அப்படி ஆயிடுச்சு. அவன் சபிக்கப்பட்ட பட்டணமாக, ஊரு ஆசீர்வாதம் கூட இல்லைங்க. சமாரியா ஒரு காலம் நல்லா இருந்தது. ஆனா இப்ப கொடிய பஞ்சனால அங்க பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் பெருகிடுச்சு. இப்ப அப்பா பாக்குறாரு, இந்த சமாரியா ஒரு காலம் நல்லா தான் இருந்தது. ஆனா இப்ப ஒரு வாழ்க்கையில வந்த சில சில பஞ்சத்தினால, பற்றாக்குறையினால, பணங்களால பற்றாக்குறையினால, ஏன் நம்மளுக்கு தான் பிரச்சனை இல்லையே, ஒரு தப்பு. சரி, சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறோம், கொஞ்சம் மைண்ட் அடிச்சா தப்பு இல்லையே, அதுவும் சேர்த்துக்கிறேன். சரி, 4 பேர் கூட சேர்றோம், நம்மளோட
எல்லாரும் சேர்ந்து கூட்டாடுமே அப்படி சொல்லி சூதாட்டம் அதையும் ஒண்ணு சேர்த்துக்கிறேன். இப்படி வாழ்க்கையில கொஞ்சம் பஞ்சம், கவலை, வேதனை, கஷ்டம் இருக்கும் போது நீ அறியாம கொஞ்சமாய் பாவத்தை செஞ்சு செஞ்சு மொத்தமா நாசமாயிட்ட. இப்ப நீ பெரும் நாசமாகன உன் பட்டணம், உன் வீடு, உன் குடும்பம், வாழ்வு சமாரியா போல சீர்கேடாய் மாறிவிட்டது. இப்ப இந்த சீர்கேட இருக்கிற பட்டணத்தை அப்பா மறக்கல, கைவிடல. பைபிள் சொல்லுது அந்த சமாரியா பட்டணத்தை அப்பா எப்படியாவது மீட்டி எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அதை வணையணும், அதை உருவாக்கணும், அது மறுபடியும் அதை வணைந்து புதிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் சொல்லி இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா திட்டப்படி என்ன செய்கிறார்? யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தொடர்ச்சியாக 40, 41, 42 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அப்பா என்ன செய்யறாரு? சமாரியா பட்டணத்தை சந்திக்கணும் அப்படி சொல்லி யாக்கோபின் கிணற்றண்டை அப்பா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுதோ நம்பிக்கையில பேசுறேன். ஒரு ஸ்திரீ வருகிறா, அவருக்கு 6 புருஷன் இல்லைன்னா இப்போ இருக்கிற புருஷன் 5 புருஷன் சாரி இப்போ இருக்கிற ஒன்னோட இல்லை அப்படின்றாரு. அப்புறம் மொத்தம் 6 பேரு. அந்த 6 பேரை வேணா கழித்து விட்டு இயேசு பிடிக்கும் நினைச்சா இயேசு அது வரைக்கும் எல்லாரும் ராமேஸ்வரத்தை பார்ப்போம். அந்த பார்த்தா நீ என் மனசை பிடிக்க நீ வரலையோ, நான் உன் மனசை பிடிச்சி பட்டணத்தை மாற்ற வந்திருக்கிறேன். இந்த ஸ்ரீ சமாரியா பட்டணத்து வரா என்ன நடக்குது? அப்பா பிளான் பண்ண மாதிரி சமாரியா பட்டணத்துக்கு அவ மூலியமா ஆண்டவர் போறார். ஆண்டவர் போன உடனே சொல்றாங்க, ஐயோ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பார்த்ததே இல்லை. உடனே அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லி நீ சொன்னனால கிடையாது, நாங்க பார்த்தனால சொல்றோம். அப்பட்டமா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை பார்த்ததே இல்லை, இவன் மெய்யான ரட்சகர் என்று சொல்லி இயேசு வந்து கேட்டாங்க. இயேசுவே எப்படியாவது சமாரியா பட்டணத்துல தங்குங்க அப்படி கேட்டாங்க. இவங்க கேட்டனால அப்பா தங்கினாரு. அப்பா சமாரியா பட்டணத்துல தங்கினால இனத்தமா நடந்தது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் பிலிப்பு என்று சொல்கிற ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் சமாரியா பட்டணத்துக்கு தேவன் அனுப்புகிறார். என்ன சமாரியா? சாபத்தினால் இருக்கிற சமாரியா, பஞ்சத்தினால் இருக்கிற சமாரியா, ஆஸ்தி இழந்து போன சமாரியாக்கு அப்பா தங்கனபடினால் அப்பா காலையில் வரப்போற பிலிப்பை அனுப்பி அப்போஸ்தலர் 8:8 சொல்லுது அந்த சமாரியா பட்டணத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்றா. நாமே சொல்ல மாட்டேனா? சமாரியாவே இதனால கட்டமுட பேசுறாரு. ஒரு நாளை ஆசீர்வாதமா இருந்த தவறுனால, பாவத்தினால, அக்கிரமத்தினால நீ நன்மையை இழந்து போயிட்ட, அஸ்பத்தை இழந்து போயிட்ட. ஆனா நீங்க மறந்திருந்தாலும் நான் உன்னை மறப்பது அல்ல. நீ என்னை தேடாமல் போயிருந்தாலும் நான் இப்போ உன்னை தேடி வருகிறேன். சமாரியா இன்னைக்கு உனக்கு ஒரு மறுமலர்ச்சி, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஆரம்பம், இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம், இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய துவக்கம். சமாரியா நீ கைவிடப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிறார். ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ இழந்த சந்தோஷங்களா அந்த துருவம் ஆகியவனும் மிகுந்த மகிழ்ச்சியே அப்பா உனக்கு தர போறாரு. உங்க வீட்டுல புதிய மகிழ்ச்சி உண்டாக போகுது, ஒரு மாதிரி புதிய மகிழ்ச்சி உண்டாக போகுது. உனக்கு ஒரு அந்த புதிய மகிழ்ச்சியே, மிகுந்த மகிழ்ச்சியே அப்பா தருவாரு. எல்லாரும் உணவனே சொல்லு. கத்தனாலே சொல்ல பார்ப்போம். சமாரியா நீ மறக்கப்பட்டவனா இருக்கிறார். அப்பா பிளான் பண்ணி எனக்கு பேசுறார். அப்பா சொல்றாரு, சமாரியா நான் தேடி வர உடைய, நான் துருவன் இழந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்தம் உனக்கு நான் கொடுக்க போறேன். ஆமென். பாசப்பிட்ட சந்தோஷமே பாச. வீட்டுக்கு போனாலே கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். வீட்டுல தனியா கூட யோசனை வேறதான். அப்பா சொல்றாங்க, இதெல்லாம் வராது இனிமேல் உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஆனந்த கிடைத்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்னப்பா எனக்கு தந்தால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என்னை பார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என்னோடு.
போ. அப்பா சொல்றாரு எனக்கு, சமாரியா உன் வீட்டுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வரப்போகிறார். ஆமென். என் நன்மை இழந்து ஆசீர்வாத சந்தோஷம் இழந்து போய் உட்கார்ந்துடலாம். நேசப்பா சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல. நீ சிரிச்சு பலாரிச்சு மனசு விட்டு சிரிச்சு. நான் உன்னை சொல்லுவேன், எப்போதும் ஒவ்வொரு மேக்காப்பு பின்னாடி ஒரு அலம்பரம் இருக்கும். என்ன அலம்பரம்னா வேதனை, துன்பம், கண்ணீர். நம்மளாம் மேக்கப் அடிச்சு தான் உலகத்துக்கு வெளியே வரும். ஆனால் மேக்காப்புக்கு பின்னாடி பல காரியங்கள், பல வேதனை இருக்கு. நான் எல்லாம் உலகத்தை காட்டுதில்லை. அப்பா சொல்றேன், சமாரியா யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எலிஷா, எலியா எந்த திருக்கசு கொண்டு வராததை நான் உனக்கு தரப்போகிறேன். சமாரியா துர்நபியம் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன். துர்நபியம் நீ வாழ்வரை போகிறேன். மூன்றாவது எரிகோ என்று சொல்கிற பட்டணம். யோசுவா 6:26. இது சபிக்கப்பட்டவன். யோசுவா சொல்ற, இதை கட்ட நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்படுவான். ஆனா பைபிள் சொல்றது, அந்த எரிகோக்கு அப்பா வந்தாரு. மார்க்கு 10:46-52 வாசிக்கும் போது ஒரு அப்பாவை நோக்கி கூப்பிட்டான், தாவீது குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டான். அந்த எரிகோலை ஒரு அற்புதம் நடந்தது. இதை கட்ட நினைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் சபிக்கப்படுவான் என்று சாப கூறப்பட்டார். அப்பா சாபத்தை உடைச்சாகிறார். ஆமென். மனுஷனை சபிச்சிருக்கிறான். உன் தாய் தகப்பனை சபிச்சிருக்கிறான். உன் கணவனை சபிச்சிருக்கிறான். என்ன சாபம் சொன்னாலும் அப்பா சொல்றாங்க, எங்களை சாபத்தை உடைச்சி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். இப்படி 3 காரியங்கள் சொன்னேன். இந்த 3 காரியங்கள் நடந்த காரணம் ஏன் தெரியுமா? சென்சர் இறுதியாக மனம் திரும்பினான். சமாரியா ஆண்டத்தை கேட்டாங்க, எங்களோடு கூட இருங்க கேட்டாங்க. எரிகோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டன. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்பியை உருவாக்கி நீ எந்த அவசியம் கொடுக்கணும்னா இந்த 3 காரியம் செய்யணும். மனம் திரும்ப. என்ன செய்யணும்? கெட்டப்ப மட்டும் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போறாங்க. இதை மாறணும். எதை மாறணும்? இன்னைக்கு சங்கோட்டு, நாளைக்கு நோ சங்கோட்டு. ஆமா, இன்னைக்கு புருவனம் செஞ்சது நாள் எல்லாம் பெருசு. இன்னைக்கு கோணையான முடி, நாளைக்கு ஸ்ட்ரைட்டான முடி. இதை மாத்தினா புரியும். குணம் மாறணும், புத்தி மாறணும், சிந்தை மாறணும், அறிவு மாறணும், யோசனை மாறணும், பேச்சு மாறணும், இருதயம் மாறணும். நீ வேறுபட்டவனா நீ மாறணும். வராது எனக்கு தெரியும். அதனால சொல்ல சொல்லிதான் ஆகணும். ஆமென். மனம், இருதயம் மாறும். ஆண்டவர் போல வாழ கற்றுக்கொள். ஏசோ போல செய்யலாம். வாரம் சொல்றீங்களா? நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். ஆமா, பெருமைக்காக சொல்றேன். உற்சாகப்படுத்த சொல்றேன். அதற்கு விட பலமுறை பைபிளை படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சவால், ஒரு போட்டியை நாங்கள் செஞ்சு கொடுக்கோம். ஃபுல் புக்கை பணப்படமாக சொல்லுவோம். என்ன செய்யணும்? ஃபுல் புக்கை பைபிள் பார்க்க மனப்பாடம் சொல்லுவோம். நான் அது பண்ணிட்டு இருக்கேன். நான் சில அழுட்டேன். இவ்வளவு முக்கால படிச்சேன், இவ்வளவு முக்கால படிச்சிருக்கேன். ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஃபுல் புக்கை சொல்லணும். எப்படியாவது சாதனை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய நிருபங்கள் இங்க சொல்லிருக்காங்க, அங்க சொல்லியிருக்காரு, அங்க சொல்லியிருக்காரு, இங்க சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்ப எங்க இருந்து இங்க சொல்ற எனக்கே போட மாட்டோம். அது பைத்தியங்க என்ன போயிருங்க இருக்கிறீங்க. நான் முட்டாது என்னை பைத்துக்குள்ளே கிடையாது. இதை கூட பணம் அழுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், சத்தியம் என்று கேடுக உனக்குடைகிறதா, வசனம் என்று கேடுக உனக்குடைகிறதா. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நீ ஜெயிக்க முடியும். எங்க வீட்டில் அம்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. வருவாள் ஏன் அப்படின்னு நீங்க ஜெயிச்சோட பிள்ளை சொல்லி, பாஸ்டர் நானும் ட்ரை பண்றேன் பாஸ்டர், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். குட், அப்படிதான் இருக்கணும். நீங்க அடமான பைபிளாக இருக்கணும். நாமே சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு ஜேசுங்க ஏற்பாடு பண்ணாரு. அதெல்லாம் ஃபேமிலியா போயிட்டோம். எங்க அம்மா
பெருசா எண்ணெய் எடுத்து வந்துட்டாங்க. இல்லைன்னா பாத்திரம் போடுங்க எண்ணெய் கையில் கொண்டுட்டு போனாங்க. எண்ணெய் தூக்குற கொண்டு கேட்டாங்க. எங்கள் அம்மா தெரியாம கோடீஸ்வரம் மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேக்கை திறந்து பார்த்தா பைபிள் உள்ள இருக்கு. என்ன இருக்கு? நான் கேட்டேம்மா பிரசன்யா யாரு? மாஸ்டர். நானே பைபிள் தூக்கிட்டு வந்தேன், நீ அம்மா பைபிள் தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஐயா பைபிள் சுப்பண்டாயா ஆண்ட நம்மள சுப்பப்பாரு மாஸ்டர் ஐயா. நான் சொன்னேன், நான் நடமாறும் பைபிள். அவர் சொல்ற நீயே நிருபமாக நீ வளரக்டஸ் நீ நிருபம்ன்றார். நானே அது நடமாறுகிற பைபிள். ஆனா நம்ம கேட்க எங்க பாடுறது தூக்கிட்டு போயிடும். இயேசுவை உனக்குள்ள வச்சுக்கோ. இயேசுவை வீட்டுக்குள்ள வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் விருந்தில வாங்க, எனக்குள்ள வாங்க. நீங்க தான் இதே கண்மாலை, நீங்க தான் என் வாழ்க்கை நம்புறோம், எனக்குள்ள வாங்க கேட்கணும். கடைசியாக எப்போதுமே நீ அவரை கூப்பிடு. என்ன செய்யணும்? சும்மா சரிங்க அம்மா அப்படி கத்தாத. உங்க அம்மா காலம் சேர்ந்து பல வருஷமா இருக்கும், அவங்களை கூப்பிட்டு ஆவிதான் நினைப்பாங்க. சும்மா ஜீசஸ் கை கொடுக்கும் தெய்வனார் உடனே அவனோட தூக்கிடுவார். ஏதாவது பிரச்சனையா ஜீசஸ் இயேசுவை கூப்பிட்டாலே போதும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென். அப்பா ஜீசஸ் சொல்லிருங்க. உங்க அப்பா அன்னைக்கு நகைச்சியா சொல்றேன், அன்னைக்கு ஒரு பேர சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் என்ன பாசம் இவ்வளவு பேர் யாரு பேர சொல்லி கூப்பிடுறீங்க? நான் சொன்னீங்க வா இங்க வா அப்படின்னு. நான் பாசம் இங்க வாங்க, சரிங்க வாங்க அப்படின்னு. இவ்வளவு பேர் யாரு பேர சொல்லி கூப்பிடுறீங்க? நான் சொன்னேன் ஜீசஸ் அப்படின்னு. உடனே அவர் ஜீசஸ் அப்படின்னு. இவ்வளவு பேர் ஆண்கள் நீ பேர சொல்லி கூப்பிடுற, உடனே நான் பேர சொல்லி கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை நானா இவரு ஒவ்வொரு ஆண்டவனுக்கு கூட இவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஆண்டவரே நாம நம்ம கொஞ்சம் படிச்சதா கால் மீ டாக்டர், கால் மீ பிஷப், கால் மீ அப்போஸ்டல், நான் ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட். நான் ஃபெயில்டு, நீ மட்டும் ரைட். ரைட் தான் நாங்க பிழையா எவ்வளோ ரைட் ரெவரண்ட். பாருங்க ஆண்டு நினைச்சிருந்தா சொல்லிருப்பார், I am the right reverend archbishop of Kentucky of பரலோகம், I am Jesus Christ. அப்படி சொல்லிருந்தா நம்ம ஜப்ப போய் சேரப்போ மண்டையை போட்டுருவோம். ஆபத்து வரும்போது you are the right reverend archbishop of Kentucky of Jesus சொன்னா புசு உயிர் போடும். சிம்பிளாவே என் பேரை சொன்னாலே போதும், என் நாமம் உனக்கு பலத்த தூர்க்கம், இதை சொன்னாலே நீ ஓடி அதை குறைத்துக் கொள்ளலாம். ஆமென். சிம்பிளாவே ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்ன? சிம்பிள். இது ரெண்டு மோசே இயேசுவை நாம் வாழ கொடுத்து கூடிய உடனே உடனடியாக நம்ம இயேசுவை கண்டு நாம் வரணும். எல்லா நமக்கு மேலான நாமம் Jesus Christ is Lord. He is the Lord and Savior. Jesus. Let's rada. Ayo. Jesus, 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 Jesus. Ubadra rada. Ayo kata ya. Jesus kata. Anda nama itu sudah terbuka. Amen. Accident now. Ayo pa. சேர்ந்து உயிரோட வரக்கூட நீ போய் சேர்ந்து. அதனால அந்த அப்பா கூப்பிடாம அப்பா வந்து ஜீசஸ் சத்தமா கூப்பிடுங்க ஜீசஸ். கூப்பிட்டீங்கன்னா என்னை நோக்கி கூப்பிட ஆபத்தின் நான் உனக்கு ஜீசஸ் தாங்க. சிம்பிள் Jesus. அவரை கூப்பிடுங்க. என்ன நடந்தாலும் அவரை கூப்பிடுங்க. நீங்க பாஸ்டர் பார்க்க வந்திருந்தா லைஃப்ல தோல்வி அடைச்சிருங்க. நீங்க இயேசு பார்க்க வந்திருந்தா வாழ்க்கையில கட்டாயம் செய்வீங்க.
ராத்திரி 4 மணிக்கு சொன்னேன். ஜேசனை பார்க்க வந்த கண்ணமணிலே செய்தி கேளுங்க. ஏன்னா அப்பப்ப அவர் குரல் வரும். ஆனா இயேசு பார்க்க வந்தீங்கன்னா கண்ணை திறந்தே நீங்க பாருங்க. ஏன்னா இயேசு வெளிப்பட்டு கொண்டே அவன் என்ன சொல்றான்னா, நீ எங்களை பார்க்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா எங்களுக்கு உள்ளே கிரியை செய்கிற இயேசு பார்க்க வந்தீங்கன்னா நீங்க ஒருமையாக போக மாட்டீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சுமார் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நீ போகக்கூடாது. நம்புறீங்களா? இல்லையா? நம்புறா இறங்கிடுறேன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்களுக்கு தான் வேலை செய்வார். மனசுக்கு சொல்றாரு, இப்படி கஷ்டப்பட்டு எனக்கு டென்ஷன் ஆகும். அதனால நான் உன் லைஃபை மாற்ற போறேன். அதான் நான் சொல்றேன், திருந்திடு, என்னை வச்சுக்கோ, நீ கூப்பிடு. நான் கரெக்டாக இந்த மாதம் முடிவுக்குள்ள நீ நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் மேலாக செய்ய நம்பிக்கை என்று எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை சத்தமாய் வாய்களை திறந்து அன்னைய பாஷை வரம் உள்ளவர்கள் அன்னைய பாஷை பேசுகிற அரசத்தின் கைகளை தட்டி அப்பா, நீங்க மனசு விட்டு சொல்ல நினைச்சதெல்லாம் அடியானோட வாய் மூலியமாய் நாவு மூலியமாய் நீங்க பேச வைக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களை நம்பினவா வந்திருக்கிறாங்க. அப்பா, சில பேர் குறிப்பெடுத்தாங்க, சில பேர் இதயத்தின் படைகளை எழுதி வைத்தாங்க, சில பேர் சிந்தனை வசனத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படியோ இன்றைக்கு இந்த பிள்ளைகள் வார்த்தையை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு காலம் பிசினஸ், ஒரு காலம் ஆசீர்வாதம். ஆனா இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா. அந்நாட்கள் விட இந்நாட்கள் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லத்தக்க கர்த்தர் இந்த பிள்ளைகள் ஆயத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். நாளுக்கு நாள் இந்த பிள்ளைகள் விருத்தி அடையட்டும், ஆசீர்வாதம் அடையட்டும். I speak blessing in the name of Father, Son and Holy Spirit. இவங்க போகிற இடமெல்லாம் வாசல் திறக்கப்படட்டும். இவங்க போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை ஓடி வந்து சேர்க்கணும். நன்மையும் கிருபையும் உன்னை தேடுவேன் என்று சொன்னீரே, நன்மையும் கிருபை இந்த பிள்ளைகள் சொல்லவாயே மாறட்டும். புகழ்ச்சி கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்ந்தமான ஆசீர்வாதத்தை கற்றுத் தருகிறார். இந்த பூமிக்குள்ள அளவுக்கு ஆசீர்வாதத்தை வாழ்க்கை கடந்து வரட்டும். அப்பா, நாங்கள் அதற்கு உரிமையாளர்கள். அப்பாவுடைய பிள்ளைகள் நாங்கள். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளுடைய தரித்திர வாழ்க்கை, சாவுக்கேடான வாழ்க்கை, நஷ்டப்பட்ட வாழ்க்கை,
மிச்சத்திலே வாழ்கிற வாழ்க்கை, கொஞ்சத்திலே வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மாறப்பட்டு அவருக்குரிய நீதியும் பூலோ நீதியும் எல்லா பிள்ளைகள் உயர்ந்த நிலை கர்த்தர் வைக்கிறாங்க. Filipi 4:19 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைக்குள் உங்களுடைய குறைகள் நாம் அவர் நிறைவாய் மாற்றுவார் என்று வார்த்தைப்படி உங்களுடைய பிள்ளைகள் நிறைவோடு ஆசீர்வாதத்தை வாழ நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காலையை செய்ய ஆண்டவரே ஒரு பிள்ளைகளோடு இருந்து இந்த வாரம் கற்பனை செய்ய நம்புறீங்களா? வாழ்க்கை இயேசுவை நாம் நம்புற பிள்ளை வாழ்க்கை செய்ய ஜீவன் நல்ல பிதாவே